அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அங்க யாரும் உமர் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லா ராஜினாமா பண்ணணும், காஷ்மீரை ஆட்சி செய்கிற அந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் யாரும் பேசல. மத்திய அமைச்சரை பற்றி, நரேந்திர மோடி அவர்களை பற்றி 28 பேர் இறந்து போனது, வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் கொலை செய்து இறந்து விட்டதுக்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னா கள்ளக்குறிச்சி சாராயத்துக்காக யார் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் சொல்லுவாரா? மாதிரி சில சக்திகள், இன்னும் சில யூடியூபர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கூவுறாங்க. அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அங்க யாரும் உமர் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லா ராஜினாமா பண்ணணும், காஷ்மீரை ஆட்சி செய்கிற அந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் யாரும் பேசல. இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து வந்த கண்டனங்கள் எதுலையுமே காஷ்மீரை ஆட்சி செய்கிற மாநில முதலமைச்சரை பற்றி ஒரு கண்டனமும் இல்லை. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே மத்திய அமைச்சரை பற்றி, நரேந்திர மோடி அவர்களை பற்றி 28 பேர் இறந்து போனது, வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் கொலை செய்து இறந்து விட்டதுக்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னா கள்ளக்குறிச்சி சாராயத்துக்காக யார் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் சொல்லுவாரா? அங்கே எத்தனை பேர் சார் செத்து போனாங்க? கள்ளக்குறிச்சி விஷ சாராய சாவுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் பேசியிருந்தாருன்னா அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு. அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த சம்பவத்துக்கும் கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துக்கும் என்ன? காவல்துறையினரும் தாக்கப்பட்டாங்க. காஷ்மீர்லயே வசிக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் கொலை செய்யப்பட்டாங்க பயங்கரவாதத்தினால. இன்னைக்கு நிலைமை என்ன? வேற மாநிலங்களில் இருந்து சுற்றுலா செல்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன காரணம் சார்? வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா செய்யக்கூடிய அளவிற்கு காஷ்மீர் தகுதி பெற்றிருக்கு, அமைதி திரும்பி இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே மத்திய அமைச்சரை பற்றி, நரேந்திர மோடி அவர்களை பற்றி 28 பேர் இறந்து போனது, வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் கொலை செய்து இறந்து விட்டதுக்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னா கள்ளக்குறிச்சி சாராயத்துக்காக யார் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் சொல்லுவாரா? அங்கே எத்தனை பேர் சார் செத்து போனாங்க? கள்ளக்குறிச்சி விஷ சாராய சாவுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுல ஒரு அருகதை இருக்கு, அவருக்கு ஒரு தகுதி இருக்கு. ஏதோ கேட்கிறாரு, செத்து போனா ரிசைன் பண்ண சொல்லுவாரு. அது ரொம்ப அற்பமான ஒரு அவதூறு.